எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுன்னு. அதெல்லாம் இருக்கட்டும். வேதஸ்ரீ, எதுக்கு இப்ப நீ கீழே வந்த? வேதஸ்ரீ, மேலேயே ஓய்வு எடுக்க வேண்டியதானே? அது கொஞ்சம் பரவாயில்லைங்க. அதான். அது சரி, சேவை பண்றதுக்கு தான் உனக்கு ஒரு மருமக கிடைச்சிட்டால, உண்மைதானே? இனி எப்பவும் ஆன்ஷ் நான் சொல்றதை தான் கேட்பான். ஆன்ஷ் ஜம்ப். ஒன்னு தெரியுமாக்கா, உங்களுக்கு மயக்கம் வந்துச்சுல, அந்த சமயத்துல இருந்து இது வரைக்கும் ரூபி உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தா. ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கல. ஆமாக்கா, நம்ம ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். அதான் இப்படி ஒரு நல்ல பொண்ணு வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. ஏன் ஆன்ஷ ஒண்ணு பண்ணிடாத ரூபி. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அண்ணி? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைல்ல, அதனால இருக்கலாம். அதுக்காக தான் உன்னை ஓய்வு எடுத்துக்கன்னு சொல்றோம். இவ்வளவு நாளா பையனோட கல்யாணத்துக்காக அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இருந்த. அதான் இப்ப கல்யாணம் முடிஞ்சிருச்சே, ஓய்வு எடுக்க வேண்டியதானே? எப்படிங்க ஓய்வெடுப்பேன்? ஒரு தீய சக்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. கவலைப்பட்டு அக்காவோட உடம்பு சரியில்லாம போகல, சந்தோஷத்துல சரியில்லாம போயிடுச்சு. பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல. இந்த கல்யாணத்துல எனக்கும் விருப்பம் தான். ஆனா இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு எதுவுமே புரியல. நாள் முழுக்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்ததுல என்ன நடந்துச்சுங்கிற எந்த ஞாபகமும் இல்ல. எனக்கும் நினைவுல இல்ல. நல்லது, ஒரு வழியா இந்த கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. நீங்க எல்லாரும் எங்க போயிருந்தீங்க? அண்ணி இவங்க இங்க தான் இருந்தாங்க. நான் இவங்களை தேடிட்டு இருந்தப்ப இவங்க gift வாங்க வெளியில போயிருந்திருக்காங்க. ஆக்சுவலி நாங்க முன்னாடியே ஒரு விஷயத்த உங்க எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கணும். அதை நாங்க வேணும்னு மறைக்கல. 2 வருஷம் முன்னாடி எங்க ரூபிக்கு ஃபேஷன் அண்ட் ரூபி கான்டெஸ்ட்டை தவிர வேற எந்த நினைப்புமே கிடையாது. படிப்புல ஃபெயில் ஆயிட்டா. அதுக்கப்புறம் அவளை தேராதூன்ல இருந்து இங்க கூட்டிக்கிட்டு வந்தோம். மும்பையில திரும்பவும் அட்மிஷன் வாங்கினோம். நீங்க இப்ப என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? இல்லம்மா, நாங்க இதோ இருக்காரு ஏசிபி அவினாஷை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இவருக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னா உடனே தன்னோட போலீஸ் பாணியில கேள்வி மேல கேள்வி கேட்பாரு. ஆக்சுவலி அங்கிள், தப்பு என்னோடது தான். நான் முன்னாடியே உங்ககிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லியிருக்கணும்ல. ஆனா அதை சொன்னா நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்களோன்னு நினைச்சேன். அதான் நான் சொல்லல. பட் நாம தான் இப்ப ஃபேமிலி ஆயிட்டோம்ல, சோ எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கலாம். நான் சொல்றது கரெக்டா அத்தை? ஆன்ஷ் கிட்ட அதிசக்தி இருக்கு. நான் ஒரு தீய சக்தி. இனி உலகத்தோட எந்த சக்தியாலையும் அன்ஷை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அப்புறம் அத்தைன்னு சொல்றதெல்லாம் கேட்கவே ரொம்ப ஓல்ட் ஃபேஷனா இருக்கு இல்ல? நான் இனிமே உங்களை மம்மின்னு பாசமா கூப்பிட போறேன். ஓகேமா, நீ வேதஸ்ரீய மம்மின்னு தான் கூப்பிட போறேன்னு சொன்னா என்ன டேடினே கூப்பிடு. வேதஸ்ரீ, நாம் எல்லாரும் இப்ப கோவிலுக்கு கிளம்பணும்ல? கோவிலுக்கா? ஆமா, கல்யாணம் முடிஞ்சதும் கோவில்ல பூஜை பண்ணும் நீ தானே சொன்ன? கரெக்ட் தான். ஆனா என்னக்கா, என்ன உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. இங்க பாருங்களேன், இப்போதைக்கு அக்காக்கு ஓய்வு தான் தேவை. நாம போய் பூஜை பண்ணிட்டு வரலாம். தாராளமா, இதுவும் நல்ல யோசனை தான். நீ வீட்லயே இரு. வேதஸ்ரீ, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். நீ நல்லா தானே இருக்க? நிஜமா? அவினாஷ், சைதாலி,
அத்தை நீங்க நிம்மதியா போய் ஓய்வெடுங்க. வீட்டோட எல்லா விஷயங்களையும் நான் பாத்துக்கிறேன். நான் தான் இருக்கேன்ல. நான் இந்த வீட்டோட அப்பாவி மருமக. நமன் ப்ளீஸ் போனை எடு. நமன் போனை எடு. இந்த நமன் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? இனி அந்த வீட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது. தீய சக்தியோட பார்வை ஒரு தடவை பட்டுடுச்சுனா அவங்களுக்கு நாசந்தான் விளையும். அது பழிவாங்க நினைச்சா சர்வ நாசம் விளையும். குருமாதா, குருமாதா, உங்களுக்கு ஒன்னும் ஆகல? குருமாதா, அன்னைக்கு மோகனா உடம்புக்குள்ள மோகினி ஆவி புகுந்துடுச்சு. பழிவாங்க துடிக்கிற தீய சக்தி அந்த குடும்பத்துல நிலவி இருக்கிற சந்தோஷத்தை அழிக்கணும்னு நினைக்குது. அந்த குடும்பத்தோட உறவுகளை குழி தோண்டி புதைக்கிறதுக்காக திட்டங்கள் வகுக்குது. அந்த குடும்பத்தை இனி யாராலையும் காப்பாற்ற முடியாது. நடக்காது, நடக்காது. குருமாதா எழுந்திருங்க. குருமாதா, அதுக்குள்ள வந்துட்டாங்களா? யாரும் இல்லையே.
இருக்கியா வேதஸ்ரீ? ஓ, நான் சுத்தமா மறந்துட்டேன். நானும் நீயும் சகோதரிகள் அப்படிங்கிற விஷயம் தெரியக்கூடாதுல்ல? அன்ஷ், ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற மாதிரி இந்த வருஷமும் விநாயகரை நீ தான் தூக்கிட்டு வரணும். நான் போய் சிலையை எடுத்துட்டு வரேன். அன்ஷ், நீ விநாயகர் சிலையை தூக்க கூடாது. என்ன? எதுக்காக என்ன ஒரு மாதிரி பாக்குற? நான் தான் மோகனா, உன் கூட பிறந்தவ. இல்ல வேண்டாம், சகோதரின்னு சொன்ன அப்புறம் நடக்கிறதே வேற. என்னைக்கும் நான் உனக்கு சகோதரி கிடையாது. வாய மூடு. அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ரெண்டு பேரோட அப்பா வேணா வேறுபட்டிருக்கலாம், ஆனா அம்மா ஒருத்தி தானே. நம்ம ரெண்டு பேருக்கும் அம்மா ஒருத்தினா நாம ரெண்டு பேரும் சகோதரிகள் தானே. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? என்ன யோசிக்கிற? என்ன ஒரு கல்லாக்கிட்டு என்ன அழிச்சிடலான்னு நினைச்சியா? என்ன அடியோட மறந்துடலான்னு நினைச்சியா? ஆனா நான் உன்னை இதுவரைக்கும் மறந்ததே கிடையாது. ஒவ்வொரு நாளும் உன்னை நினைச்சு குமுறி இருக்கேன். ஒன்னு சொல்லட்டா? அந்த சிறையில இருந்து வெளியில வந்ததும் நேரா ஒன்னதான் பார்க்க வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு உன் மேல அவ்வளவு அன்பு. கோபங்கிற பிறவி குணம் உன்னை விட்டு போகலையே. சரி விடு, அதையெல்லாம் பழசெல்லாம் பேசுறதுல பிரயோஜனமே இல்லை. பல வருஷங்களுக்கு அப்புறம் சந்திச்சிருக்கோம். உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். கூட பிறந்தவளை கட்டி பிடிக்க மாட்டேன். அட, ஏன் இவ்ளோ கோவப்படுற? எதுக்காக உன் முகம்ல அப்படி வெளிரி போச்சு? என்ன பார்த்ததுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? எப்படி உனக்கு சந்தோஷம் வரும்? நீ எப்ப சந்தோஷப்பட்டேன்னு எனக்கு தெரியும். என் உயிரோட எரிச்சதுல உனக்கு சந்தோஷம் கிடைச்சது. உலகத்துல எங்கேயாவது இந்த மாதிரி நடந்திருக்கா? அது உனக்கு உனக்கு கொஞ்சம் கூட வேதனையை கொடுக்கலையா? எரிஞ்சு சாம்பலாக போறவ உன் கூட பிறந்தவங்கிற எண்ணம் அன்னைக்கு உன் மனசுல ஏற்படல.
கருகிறத பார்த்து சந்தோஷப்பட்டேன். அந்த விஷயத்தை விட்டு தள்ளுவோம். உனக்கு சரின்னு பட்டத நீ செஞ்ச. இப்போ எனக்கு எது சரின்னு படுதோ அத நான் செய்றேன். நான் இல்லாதப்ப அஞ்சையும் காஜலையும் நீ நல்லா பார்த்துக்கிட்ட. அதுக்கு முதல்ல நன்றி. ஆனா இதுக்கப்புறம் நீ அவங்க 2 பேரையும் பார்த்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அஞ்சையும் காஜலையும் பெத்தெடுத்த தாய் இப்ப திரும்பி வந்துட்டா. அவங்க 2 பேரும் என்னோட குழந்தைங்க. ஹன்ஷ் உனக்கு மகன் இல்ல, என்னோட மகன் தான். பெத்தெடுத்தது வேணா நீயா இருக்கலாம், ஆனா அவனை வளர்த்து ஆளாக்குனது நான் தான். தாய்ங்கிற பாசத்தை கத்து கொடுத்தவன் நான் தான். சின்னம்மாவுக்கு அர்த்தம் அதானே? பெத்த தாய் இல்லனா சின்னம்மா தானே அவங்களை கவனிச்சுக்கணும். ஆனா இப்ப அவங்கள பெத்தவ திரும்பி வந்துட்டான். வளர்த்த பாசம் பெத்த பாசத்தை விட உயர்ந்தது கிடையாது. ஆஞ்ச் உடம்புல ஓடுறது என்னோட ரத்தம் வேதஸ்ரீ. ஆனா அவனுக்கு பாசத்தை கொடுத்தது நாங்கிறத மறந்துடாத. இன்னொரு விஷயம், பகவான் கிருஷ்ணரையும் யசோதாங்கிற தாய் தான் வளர்த்து ஆளாக்குனா. சாத்தானோட சக்திக்கு முன்னாடி ஆண்டவனோட சக்தியை பத்தி பேசாத. உன் மனசுல நீ வேணா உன்னை ஒரு யசோதான்னு நினைச்சிட்டு இருக்கலாம் வேதஸ்ரீ, ஆனா ஆஞ்ச் கிருஷ்ணன் கிடையாது. அவ ஆண்டவனும் இல்ல, அவ மனித சக்தியும் இல்ல. அவ என்னோட வாரிசு, தீய சக்தியோட வாரிசு. ஆஞ்ச் ஒரு அதிசக்தி வாய்ந்தவ. அஞ்ச், விநாயகரை வாங்கிக்கோ. என்ன வேடிக்கை பார்க்கற அஞ்ச்? விநாயகரை வாங்கிக்கோ. ஏன்? காரணம் இருக்குப்பா. ஒவ்வொரு வருஷமும் நீதான விநாயகரை வீட்டுக்கு தூக்கிட்டு வருவ. இது நம்ம குடும்பத்துல நடக்கிற விஷயம் தானே. எல்லா வருஷமும் நடக்கிற நிகழ்வுகள் இப்பவும் நடக்க வேண்டியதில்லை. ஏன் அன்ஷ் இப்படி எல்லாம் பேசிட்டு போறான்? ஆஞ்ச் மாய வளையத்துல காலடி எடுத்து வச்சான். இனிமே அவன் நீ சொல்றத கேட்கவே மாட்டான். ஏன் பிடியில அவன் சிக்கி இருக்கான். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் அவன் செய்வான். தீய சக்தியோட இலக்க நோக்கி அவன் முன்னேற ஆரம்பிச்சுட்டான் வேதஸ்ரீ. உன் வளர்த்த பாசம், அன்பு இதெல்லாம் என் பெத்த பாசத்துக்கிட்ட தோத்துடுச்சு. அவன் ஒரு அதிசக்தி வாய்ந்தவனா இருக்கலாம். அவன் உடம்புல உன்னோட ரத்தம் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கலாம். தீய இலக்க நோக்கி அவன் முன்னேற ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா முன்னேறி போயிட்டு இருக்கிற பாதம் நிச்சயம் தானாவே நிக்கும். தெய்வீக சக்தி அன்ஷோட வாழ்க்கையில குறுக்கிட்டா அது நடக்கும். அந்த தெய்வ சக்தி அன்ஷ தீய சக்தி கிட்ட இருந்து காப்பாத்தும்.
கற்பனை வளமிக்க நாட்டுப்புற கதைகளை பல தலைமுறைகளுக்கு முன்பிருந்தே வழங்கி வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி அதை போன்ற ஒரு சிலிர்ப்பூட்டும் கதையை பொழுதுபோக்கு நோக்கத்தோடு மீண்டும் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாகும். இதன் உள்நோக்கம் நம் சமுதாயத்தை தொற்றியுள்ள சமூக தீமைகளையும் மூட நம்பிக்கைகளையும் உறுதி செய்வதற்காக அல்ல. அப்பாவி மக்களை அடிக்கடி பாதிக்கும் இது போன்ற நடைமுறைகளை இந்த நிறுவனம் வன்மையாக கண்டிக்கிறது. எந்த அடிப்படை உண்மையும் இல்லாத இந்த நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் வெறும் ஒரு கற்பனை கதையாக மட்டும் கண்டுகளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். காயம் பலமா பட்டிருக்கு. மூலிகையை அரைச்சு களிம்புதான் உருவாக்கணும். நமன், என்னாச்சு பியா? நமன், நல்ல வேளை நீ வந்த நமன். என்னாச்சு? சொல்லு, எதுக்காக நீ இப்ப அழுதுட்டு இருக்க பியா? என்னாச்சு? பதில் சொல்லு பியா. பிரச்சனை ஒண்ணு இல்லையே. இல்ல நமன், எதுவும் சரியில்லை. குருமாதாவோட உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. என்னாச்சு? நீ வா. சின்ன வயசுல நீ எப்படி அப்பாவியா இருந்தியோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் இருக்க. அன்னைக்கும் இதே மாதிரி பூஜை புனஸ்காரம், சாமி, கடவுள்னு வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லி கண்டது மேல நம்பிக்கை வச்சிட்டு இருந்த. அப்பவும் தப்பு பண்ண, இன்னைக்கும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. தெய்வ சக்தி இல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் இனி அஞ்ச காப்பாத்த முடியாது. அஞ்ச நான் என் கூட கூட்டிட்டு போக வந்திருக்கேன். நினைச்சதை செஞ்சே தீருவேன்.